ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஓகே, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை நம்ம பேசிக் சில விஷயங்கள் அடிப்படையில் நம்ம பார்த்து வர்றோம். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரியை அடிப்படையாக நம்ம கொண்டு பார்க்குறோம். அப்போ எக்ஸ்பைரி நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற அடிப்படை. நமக்கு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு வேல்யூ இருக்கும், ஓடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம் ஆப்ஷன் ஜீரோவாக மாறப்படும். இதோட பேஸில் தான் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கடந்த வர்த்தகத்தில் நமக்கு மார்க்கெட் நல்லா மேலே போச்சு. கிட்டத்தட்ட நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 200 புள்ளிகள் ஏற்றம்னு சொல்லிக்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த 200 புள்ளிகள் ஏற்றம். இப்போ ஒரு நியூஸ் பேஸ்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் அப்படிங்கிறதுனால இந்த 200 பாயிண்ட் ஏற்றம். உடனே அந்த ஹை போனதுமே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பேச்சுவார்த்தை சரியாக அமையல, உடனே டவுன் ஆயிடுச்சு. இது ஒன்று. இல்லை என்ன ஒரு நியூஸ் பேஸ்டு வேணாலும் இந்த ஏற்றத்திற்கு ஒரு நியூஸ் பேஸ்டு நம்ம காரணம் சொல்லிக்கலாம். அதே மாதிரி இறங்குனதுக்கு ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேஸ்டை நம்ம காரணம் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த காரணங்கள் நமக்கு உண்மையாக தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக இது காரணமாக இருக்குமானா தெரியல. ஆனால் நம்மளுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன காரணங்களை நமக்கு உள்ளடக்கலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள் நமக்கு ஒளிஞ்சிருக்கு. அந்த பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோமோ இல்லையோ, ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் இந்த பிரீமியத்தோட நிகழ்வு என்ன நமக்கு சொல்லுது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். அதன் அடிப்படையில் தான் நம்ம இதை பேஸ் பண்ணுறோம். நம்மளுடைய சேனலின் நோக்கம் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதுக்காகத்தான். இது உங்களுடைய வியாபாரத்தை தூண்டும் பதிவு கிடையாது. நீங்கள் உங்களை ஒரு ட்ரேடராக மாற்றணும் அப்படிங்கிறது நம்ம சேனல் நோக்கம் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. ஆனால் இதுலேயும் ஒரு பார்வை பார்த்து உங்களால் ஏதாச்சும் புரிஞ்சுக்க முடியுமான்னு பாருங்கள். புரிஞ்சுக்க முடியலன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். நம்ம சென்னையில் நிறைய பேர் ட்ரைனிங் செஷன் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம ஜிபு நிறுவனத்தோட தொடர்பு ஏற்படுத்தி அங்கே ஒரு சென்னையில் பிப்ரவரி 7ஆம் தேதி நம்ம வகுப்பு ஒன்று, கட்டணமில்லா வகுப்பு ஒன்று ஏற்பாடு செய்ய முற்பட்டிருக்கிறோம். அதற்குண்டான முன்பதிவுகள் ஆரம்பமாகுது. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருக்கணும். அதே மாதிரி ஜிபு நிறுவனத்தோட நம்மளுடைய ரெஃபரன்ஸு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களாக இருக்கணும். அப்போ தான் இதில் பங்கேற்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா இதனை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908. டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிஎம் ஓடிஎம் ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதும் எளிதாக நம்ம எதுக்கு கணக்கீடு பண்ணணும் அப்படிங்கிறதான் இதோட கணக்கீடு வகுப்பாக தான் நமக்கு இருக்க போது. விருப்பம் உள்ளவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு முந்தைய நாளோட முடிவுற்ற விலை எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது நமக்கு ஒரு சிந்தட்டிக் ஃபியூச்சரோட சார்ட். நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சர் பேஸ் பண்ணி வர்த்தமாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வீக்லி கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறதுனால இது ஒரு சிந்தட்டிக் ஃபியூச்சர். எல்லாருமே ஸ்பாட்டோட தான் ஒன்றி பார்க்குறீங்க. இல்லை, ஆப்ஷன் ப்ரீமியம் இயங்குறது ஃபியூச்சர் பேஸ்டு. ஃபியூச்சர்னா உடனே மந்த்லி ஃபியூச்சர் போயிடாதீங்க. இதை ஒரு சிந்தட்டிக் ஃபியூச்சரோட பேஸில் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு இங்கே இருக்கிற டேட்டா பாருங்கள். முந்தைய நாளோட டேட்டா நமக்கு 25,700 கால்னு எடுத்துட்டா எக்ஸ்பைரி அன்னைக்கு இவங்க ஐடிஎம்மாக இருந்தால் தான் இவங்களுக்கு வேல்யூ இருக்கும். புட் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணணும்? 25,700க்கு கீழே இருக்கணும். அப்போ தான் இவங்க ஐடிஎம் புட்டாக இருக்க முடியும். ஸோ இங்கே இருக்கிற டேட்டாஸை நான் அப்படியே கால் ஆப்ஷனோடைய டேட்டாவை நான் ஆட் பண்ணி போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 25,700 காலுடைய ஹை 195 ரூபாய். உடனே 25,894க்கு ஒன்று போட்டேன். லோ பார்த்தீங்கன்னா 91 ரூபாய், 25,791க்கு போட்டேன். புட் ஆப்ஷனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 164, அதை மைனஸ் பண்ணி 25,530 போட்டேன். லோ 80, 25,620 போட்டேன். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான காமன் ஏரியா 25,627லிருந்து 25,773. இங்கே பாருங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காமன் ஏரியா, நம்மளோட காமன் ஏரியா 25,773, அந்த டாப்பை அடிச்சுட்டு திருப்பி மார்க்கெட் பேரல் லைனுக்கு வராங்க. இங்கே அட்டவணையில் முந்தின நாள் அட்டவணையில் 25,700 கால்
புட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் புட்டோட ஹைக்கு மேலே கால் இருந்தால் மார்க்கெட் மேலே போகும். அதே மாதிரி புட்டோட ஹை அதாவது காலோட ஹைக்கு மேலே இருந்தால் புட்டு இருந்தால் மார்க்கெட் கீழே போகும். 25,700 தான் பேஸ்டுன்னு சொன்னோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 25,700 புட்டோட ஹைக்கு மேலே தான் கால் இருந்தாங்க. அப்போ மீண்டும் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா புல் பேக் பண்ணி மேலே போகிறாங்க. இந்த காமன் ஏரியாவை கிராஸ் அவுட் பண்ணினதுமே அவங்க எங்கே போகிறாங்க, 25,700 காலுடைய எஸ்டர்டே ஹை, அவங்களோட ஹை வந்து 195, அதை பேஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்த பேஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து மார்க்கெட் ஃபெயிலியர் வராங்க. திருப்பி மார்க்கெட் வந்துட்டு இம்பேக்ட் பண்ணுறாங்க. திருப்பி அங்கேருந்து கீழே வராங்க. ஸோ மார்க்கெட் எங்கே வேணாலும் திரும்பி இருக்கலாம், இல்லை இது பிரேக் அவுட். அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு கோடை போட்டுருங்க, அந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பண்ணுங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு எந்த இடத்துல வேணாலும் திரும்பி இருக்கலாம். அப்போ 25,700 காலுடைய ஹை, இப்போ இதற்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிருந்தா இவங்க ஸ்ட்ராடல் ஏரியா 950 அதையும் தாண்டி இருந்த மார்க்கெட் மிகப்பெரிய ஏற்றத்தை அன்னைக்கு சந்திச்சிருக்கணும். அப்போ இந்த இடத்துல இது ஒரு வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ மார்க்கெட் ஃபெயில் ஆகிட்டு மீண்டும் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ மார்க்கெட் திரும்பின இடம் பாருங்க, 25,700 அவங்களுடைய காலுடைய எஸ்டர்டே ஹையை பேஸ் பண்ணி மார்க்கெட் இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. அடுத்தது இவங்களுடைய மீட்டிங் பாயிண்ட் 25,700 கால் புட்டோடது பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் நமக்கு வந்துட்டு புட்டோட ஹைக்கு மேலே தான் காலோட லோ மார்க்கெட் வந்து பேஸ் பண்ணுறாங்க. சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலுடைய ஹை கட்ட திரும்பி இருக்காங்க. ஆனால் காலுடைய எஸ்டர்டே ஹை 195, அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பியும் வந்துட்டு அந்த இடத்துல தான் ரிஜெக்ட் பண்ணி கீழே வந்திருக்கிறாங்க. மீண்டும் காமன் ஏரியாக்குள்ளே முடிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதை உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். அடுத்து என்ன டேட்டாஸ் நமக்கு உள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, 25,700 கால் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை ஆட் பண்ணும்போது பாருங்கள் 131 + 116, அப்போ நமக்கு எவ்வளோ வந்தது, 247 ரூபா வந்தது. இப்போ இந்த 247 ரூபா என்ன அப்படின்னா நமக்கு இவங்க 2 பேர்த்தோட டோட்டல் ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இங்கே பாருங்க கால் மட்டுமே நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா 255 ரூபாய் ஹை வச்சுருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, 25,700 கால் புட் இவங்க 2 பேர் தான் நமக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி எண்ணிக்கை. மார்க்கெட்டில் இவங்க ஐடிஎம்மாக இருக்கணும்னா மார்க்கெட் 25,700க்கு மேலே இருக்கும். அப்போ இவங்க 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 255னா புட்டு 0 ஆகிடும், கால் வந்து 247 இருக்கும். அப்போ மார்க்கெட் எங்கே இருக்கும், 25,947 இருக்கும். இதான் லாஜிக். அப்போது இதுவே 25,700 புட் அண்ட் கால்னா கால் 0 இருந்தால் புட்டுக்கு 247 ரூபா வேணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து 25,463 அப்படி 453 அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இதுதான் இதோட அர்த்தம். அப்போது இங்கே வந்து டோட்டல் ப்ரீமியம் நமக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், காலோட ஹை 255, புட்டோட லோ நமக்கு 40. அப்போ ஆட் பண்ணால் 5, 9, 2 295 ரூபாய். அப்போது 247 ரூபாய்க்கு மேலே நமக்கு கிட்டத்தட்ட 50 ரூபாய் மூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இந்த காலோட ஹை 255 இருக்காங்க. அப்போ இவங்க டோட்டல்டாவே என்ன பண்ணிட்டாங்க, அந்த டோட்டலாக 247ங்கிற விலையை இவங்களே கேப்சர் பண்ணிட்டாங்க. யாரு, 700 காலே கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், சப்போஸ் 247க்கு மேலேயே கால் ஆப்ஷன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நமக்கு ஐடிஎம் ஆப்ஷன்னால புட்டு என்ன பண்ணணும், புட்டு 0 ஆக்கி ஆகணும். ஏன்னா 700 கால் ஐடிஎம்மாக இருந்தால் 700 புட்டு வந்து ஓடிஎம் தான். அப்போ அவங்க 0 ஆகணும். அப்போ இந்த 255க்கு மேலே, அதாவது 247க்கு மேலே மட்டும் இந்த 25,700 கால் நிலை பெற்றிருந்தால் சந்தை ஏற்றம் இன்னும் மேலே தான் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ அந்த இது வந்துட்டு நமக்கு என்னென்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ஆஃப் கால்குலேஷன் அப்போ நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பாசிட்டிவ், அதாவது நேற்றைய ப்ரீமியம். அப்போ இந்த இடத்துல ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு இங்கே 50 ரூபாய் லாஸில் இருந்திருக்காங்க. இதுவே நமக்கு லாங் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களுக்கு 50 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடை தெரியுது. அடுத்தது இவங்க 131 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து 40 ரூபாய் லோ வராங்க. அப்போ இவங்க எவ்வளோ இறங்கியிருக்காங்க, 90 ரூபாய் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது.
அதுவே 116லிருந்து 255 போகிறாங்க அப்படின்னா அப்போ நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 140 ரூபாய் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது என்ன சொல்ல வராங்க? புட் ஆப்ஷன் 90 ரூபாய் இறக்கத்திற்கு கால் ஆப்ஷன் 140 ரூபாய் ஏற்றம் அடைந்துள்ளார்கள். இதுதான் காமா எஃபெக்ட். அப்போ இவங்க 90க்கு மேலே இவங்க எவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல 2 பேருமே நியூட்ரல் ஆயிருப்பாங்க. அந்த நியூட்ரல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ளஸ் 50 பாயிண்ட் இருக்காங்களே, 2 பேர்த்தை ஆட் பண்ணும்போது 246ன்னு வந்திருக்குமா இல்லையா? அது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 190 இருக்காங்க, புட் ஆப்ஷன் வந்து ஒரு 150 இருக்கு, சாரி 50 இருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நியூட்ரல் ஆகுறாங்க. அந்த இடம் இந்த இடத்துல பாருங்க, 190 இவங்க 50. இந்த 2 ப்ரீமியத்தை நம்ம மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ல பார்க்கலாம். இந்த இடம் வரும்போது பாருங்க, இவங்க எவ்வளோ இருக்காங்க? நமக்கு கிட்டத்தட்ட 195. இவங்க எவ்வளோ இருக்காங்க? கிட்டத்தட்ட 50 இருக்காங்க. இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நியூட்ரல் நில் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போது மார்க்கெட் வந்துட்டு மேல் நோக்கியே போகணும் அப்படின்னா இந்த ஆடட் ப்ரீமியம் என்ன இருக்கணும்? நமக்கு பாசிட்டிவ்லேயே இருந்திருக்கணும். அப்போது இந்த பாசிட்டிவ்லி இருந்து இவங்க அந்த 180க்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தா என்ன இருக்கணும்? மார்க்கெட் மேல் நோக்கி போயிருக்கும். அப்போ இந்த இடத்துல அந்த ஃபெயிலியர் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி 200 வராங்க, இந்த இடத்துல ஒரு 40 ரூபாய் இருக்காங்க. அப்போ 200 + 40 அப்போ எவ்வளோ ஆகுது? நமக்கு 240 ரூபா ஆகுது. நமக்கு எவ்வளோ வேணும்? 247 ரூபா வேணும். அப்போ இந்த இடத்துல நெகட்டிவா? அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன், இந்த இடத்துல இவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு இங்கே கொடுக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஆடட் ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம இதை பார்க்கணும். அடுத்தது இப்போ பாருங்க, இப்போ மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்காங்க அப்படின்னா அதே சேம் 95 ரூபாய் புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் 112 ரூபாய். அப்போ நமக்கு வந்து 17 ரூபாய். அப்போ 25,717 அப்படிங்கிற விஷயம் கிடைக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு இதே டேட்டா தான் கிடைக்குது. அப்போ நமக்கு அடுத்த வர்த்தகத்தில் 25,700 கால் புட்டு தான் சண்டை போட போகிறாங்க. அப்போ அடுத்த வர்த்தகத்தில் 700 காலுடைய ஹைக்கு மேலே புட் இருந்தால் மார்க்கெட் கீழ் நோக்கி மட்டும்தான் போகும். அதுவே 700 கால் புட்டோட ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மார்க்கெட் மேலே மட்டும்தான் போகும். அப்போ 25,700 கால் புட்டு தான் நமக்கு இம்பேக்டடாக நம்ம பார்க்கணும். அப்போ இந்த டேட்டாஸ் நமக்கு முக்கியம். இப்போ டோட்டல் ப்ரீமியம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 247 டிவைட் பை 2 போட்டால் நமக்கு 123 இருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 95, 112 அப்போ 7, அப்போ 207 நமக்கு இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 43 ரூபா நமக்கு காணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் 103 மாறி இருக்காங்க. ஸோ இதுதான் டிகே 123லிருந்து 103 மாறி இருக்காங்க. அப்போ ஸ்ட்ராடலோட இப்போ ப்ரீமியம் டோட்டல் ப்ரீமியம் நமக்கு எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 207 ரூபாய் இருக்கிறாங்க. இதை 103 ரூபாய். இந்த 103 ரூபா என்ன ஆகும்னா நமக்கு இந்த வீக்லி எக்ஸ்பைரி அப்போ ஜனவரி 20. இந்த ஜனவரி 20ஆம் தேதி யார் ஏடிஎம்மாக 3:30க்கு முடிகிறாங்களோ அவங்க 0வா இருப்பாங்க. நம்ம இந்த ஏடிஎம் மீட் ஆகும்போதெல்லாம் சேம் ஸ்ட்ரைக் கால் ஈக்குவல் டு புட் அப்படிங்கிறது நடக்கும். இது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கால் புட் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் நமக்கு ஒரே சேம் ஸ்ட்ரைக் வந்து கால் புட் வந்து ஈக்குவல் ப்ரைஸ் வரும்போது அதை எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஓகே, இப்போ புட்டோட லோ 40, காலோட லோ வந்து 97. அப்போ 25,700 + 97 25,797. இந்த வந்து 25,660. இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. மார்க்கெட் வந்து இவங்க லோ 40ன்னு வச்சுருக்காங்க. 25,700க்கு கீழே மார்க்கெட் இருந்தால் இந்த 700 புட் வந்துட்டு ஐடிஎம் புட்டாக மாறிடும். இந்த 660 அப்படிங்கிறதுக்கு கீழே இருந்தாலே இந்த 40க்கு உண்டான வேல்யூ பிடிச்சிடுறாங்க. அப்போ இவங்க என்ன ஆகணும்? இவங்க 0வை நோக்கி நகரணும். ஏன்னா ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னொருத்தன் 0 ஆகணும். ஏன்னா ஐடிஎம்க்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். ஸோ இந்த எண் கணிதம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு முந்தைய நாள் 25,700 புட் 700 கால் அட்டவணையில் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க 25,700 புட்டும் 800 காலும். அப்போ 25,750 தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 750 காலுடைய லோவும் புட்டோட லோவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை உன்னிப்பாக கவனித்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும்.
அதே மாதிரி நமக்கு இந்தியா விக்ஸ் ஜாஸ்தி இருக்கனால மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் நடந்துட்டு இருக்கிறாங்க. அதனால மார்க்கெட் வந்துட்டு 25,660 அப்படிங்கிறது நமக்கு இந்த 700 புட்டோட லோ. ஸோ இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. ஸ்பாட்டும் சிந்தட்டிக் ஃபியூச்சரும் இந்த 660க்கு கீழே நிலை பெறுவது மார்க்கெட்டை ஒரு இறங்கு முகத்திற்கு கொண்டு போகிற உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி 700 புட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்து மார்க்கெட் இதெல்லாம் நடைபெறுது அப்படின்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் ரொம்ப இம்பேக்டட் நமக்கு கிரியேட் பண்ணும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சைடு வேவை கம்பைன் பண்ணியிருக்காங்க. போன திங்கக்கிழமையோட ஹைலோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதற்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இன்னும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ரேஞ்சை நமக்கு இது பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் இந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்துட்டு வீக்லி ஹை வீக்லி லோவாக இருக்க போகிறாங்க. ஸோ இதையும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அதனால் கால் ஆப்ஷன்ஸோட டேட்டாவை ஆட் பண்ணிக்கோங்க, புட் ஆப்ஷன்ஸோட டேட்டாவை மைனஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எந்த இடத்துல க்ளோசிங் நடக்கிறாங்களோ அதோட ஸ்ட்ரைக் என்னென்ன இம்பேக்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.